முதலாவதாக திரு ரவீந்திரன் துரைசாமி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க வார்த்தையை பிரயோகம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே திரு தம்பிதுரை, திரு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். நேற்றைய தினம் அமித்ஷாவுடைய பேட்டி வெளிவந்த பிறகும் கூட திரு வைகை செல்வன் தமிழக மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள், கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாங்க. கூட்டணி அமைந்ததிலிருந்தே இந்த கருத்து முரண் அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, ஏன் இப்படி? என்னதான் காரணம்? என்ன முரண் அங்கே? கூட்டணி ஆட்சின்னு சொல்றது சீட் பேரத்துக்கான ஒரு வழிமுறை தான். இங்க 1980ஆம் ஆண்டு கலைஞர் முதல்வர் கூட்டணி ஆட்சிங்கிறத இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. அப்போ உடனே மக்கள் திலம் எம்ஜிஆர், இலக்கிய செல்வர் குமரியானந்தன், அண்ணன் நெடுமாறன் போன்றவங்கெல்லாம் யார் முதல்வருங்கிறத மக்கள் சொல்லணும், இந்திரா காந்தி சொல்லக்கூடாதுன்னு ஒரு பதிலடியாக அன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும் யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறதா அவங்களுக்கான முக்கியமான அந்த கிளைம். அதில் ஏற்கனவே அதிமுக பாஜக அணியில் ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடு பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கேட்டபோது ஓபிஎஸ் அதற்கு கொடுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது இன்னொரு தலைவரான எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சேலத்தை நோக்கி அவர் போயிட்டார். அந்த கூட்டணி உடைஞ்சது, தனிச்சு நின்னாங்க. அதே போல் மக்களவைத் தேர்தலில் 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவாருங்கிற கருத்தை மோடிக்கின் வலது பக்கத்தில் அன்னைக்கு நிதிஷ்குமாரும் நாயுடு கூட இல்லை, எடப்பாடி தான் நம்பர் 2வா அகில இந்திய அளவில் இருந்தார். இருந்துக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ்நாடு வரும்போது 12 இடங்கள் வேணும், இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்களுக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி 6 இடங்களுக்கு மேலே தரமாட்டேன்னு அந்த கூட்டணி முறிஞ்சது. இப்போ இந்த கூட்டணி முறிவதற்குள்ள வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா 2 பேருமே தோத்து போய் 2 பேருக்குமே கம்பல்ஷன் நிலைமையில தான் 2 பேருமே வந்திருக்காங்க. இவர் டெல்லிக்கு போனாரு, கூட்டணியை முடிவு பண்றாரு. அவங்க இவருக்கு ஒரு எதிர் திசையில இருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, திராவிட இயக்கம், ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்த்து களமாடக்கூடிய அண்ணாமலையை அவர் கிளைம் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அங்கே கூட்டணி அமைது, அண்ணாமலையும் இவங்க நீக்கி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு இந்த கூட்டணி உடையதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். பட் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேரும் பாஜக முந்தைய காலகட்டங்கள் மாதிரி இப்போ இருக்க தயாரில்லை. காரணம் 2 பேருமே ஜெயிக்கல. பாஜகவும் தாமரையில் அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைச்சு என்டிஏ 18% பாஜக அணி 11.4% வாக்களும் அவர் எடுத்துட்டாகும் போது இந்த 11 தாமரை வாக்குங்கிறது ஒன் டைம் ஓட்டா தமிழ்நாட்டில் பேரக்கூடாது. இந்த பலத்துக்குரிய சீட்டை அதிமுக கிட்ட ப்ரொபோஷனேட்டாக வாங்கிடணும். இதுதான் பாஜகவில் உள்ள மேலிட தலைமையும் அண்ணாமலை போன்றவர்களோட விருப்பம். அதே வேளையில் எப்படியும் கூட்டணி எந்த சூழ்நிலை அமைஞ்சாலும் கூட்டணி முறிஞ்சிடக்கூடாது, கூட்டணி முறியாமதுக்கு தான் என்ன தலைவராக போட்டிருக்குன்னு நயினார் நாகேந்திரனும் செயல்படுறாப்புல. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலையில் அதிமுகங்கிறது மக்களவைத் தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்த நிலைமையிலிருந்து அவங்க களத்துக்குள்ளே இருக்காங்கன்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிதிஷ் ஜெகன் மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவோம், நவீன் மாதிரி வெற்றி பெறுவோம், காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு அணியாக நாங்கள் இந்திய அரசியலை முடிவு பண்ணோன்னு டாக் அவங்க பண்ணாங்க. எதிர்பார்த்த இது அவங்களுக்கும் கிடைக்கல, பாஜகவுக்கும் கிடைக்காத போது அவங்களும் கம்பல்ஷனில் இருந்து தான் தங்கள் 2024 மக்களவை முடிவை மாற்றி உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி பாஜகவும் தங்கள் முடிவை மாற்றி வந்திருக்காங்கன்னு போது 2 பேருமே போத்தாரின் சேம் ஃபோர்ட், 2 பேருமே தோல்வி வளையத்தில் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் பலத்துக்குரிய சீட்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. தொகுதி பங்கீடு அப்படின்ற விஷயம் மேலிடத்துல அப்படின்னாலுமே கூட இப்ப அவங்க கொடுக்குற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இருவருக்குமான அந்த வார்த்தை முரண்பாடுகள் இருக்கட்டும், இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடவே அப்படின்றதாகட்டும், இந்த விஷயத்தை அதிமுகவுடைய தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இது பலம் குறைவதாக தோணாதா கூட்டணிக்கு? எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லலைங்கிறதுனால எடப்பாடியே இல்லைன்னு ஆயிராது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அவங்க 20% வாக்குகளை 23% வாக்கு கூட்டணியா பெற்றிருக்காங்க போது பேர சொல்லலைங்கிறதுக்காக எடப்பாடியை ரூல் அவுட் பண்ணிட்டாரு, இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டாரு, நம்ம அவசரப்பட்டு முடிவு பெற முடியாது. ஆனா அதே திரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறாரு, அவர் இல்லன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் மறுபடியும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லும் போது அதுவும் ஒரு முரண் தானே. இதை தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இது பலம் குறைவதாக ஆகாதா? நிச்சயமா பரஸ்பர நம்பிக்கையின்மை 2 அணிக்கும் இருக்குது, கொள்கை ரீதியாட்டும் வேறுபாடுகள் இருக்குது. எடப்பாடி பேரை சொல்லாதது காரணம் என்னன்னா,
இதில் ஃபைட் பண்ணாமல், கூட்டணி ஆட்சிங்கிறத ஃபைட் பண்ணாமல் எங்களுக்கு சிஎம் எடப்பாடி தாங்கிறதுல அதில் ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த அந்த ஃபைட்டுக்காக இதை விட்டுக்கிட்டாங்கன்னா லாபங்கிற அடிப்படையில் ரெண்டு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு அரசியலில் வந்து ரெண்டு ஆயுதங்களை ஒருத்தருக்கு எதிராக கூட்டணி கட்சி தான் போடும்போது ஒன்றை ஃபைட் பண்ணுவோம், இன்னொன்று அதை நம்ம விட்டுருவோம்னு நினச்சாங்கன்னா கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிட்ட மாதிரி வருங்கிற ஒரு சூழ்நிலை கூட பண்ணியிருக்கலாம். பட் அதை நயனார் நாகேந்திரன் முந்தைய இதில் எடப்பாடி சொன்னதை வச்சு கூட்டணி தொடரணுங்கிறதுக்காக அவர் இது பண்ணியிருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகலை, தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு தன்மை இல்லை. காரணம், எந்த ஒரு கூட்டணியும் ஒரு தேர்தல் முடிஞ்சு டக்குன்னு திடுதிப்புன்னு மாறினா அது உடனே வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அதில் அண்ணாமலை நீக்கப்பட்டதில் பாஜக தொண்டர்களில் பெரும் பகுதி அண்ணாமலை தான் ஒரு ஹீரோவா நின்று ஒரு இரட்டை இலக்க வாக்குகளை தாமரையில் எடுத்து கொடுத்ததுனால அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி திராவிட இயக்கம் நாம் எந்த காலமும் பாஜகவோட கூட்டணி இல்லை, 30,000 ஓட்டு பாதிக்கும்னு இவர் ஜெயக்குமார் போன்றவங்க சொன்ன நிலைமையில் இன்னைக்கு அவங்க பேட்டிக்கே வராத சூழ்நிலை இருக்கும்போது அதிமுக தொண்டர்கள்ட்டையும் அதிருப்தி இருக்குது. இதை சரி செய்ய வேண்டியது டெல்லி பாஜக எடப்பாடியோட. தேர்தலை எவ்வாறு எதிரொலிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. தொகுதி பங்கீடுக்காக அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க.